இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆக்டர் அப்படிங்கிறதுலாம் மாறி போய் ஸ்டாராக தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த நவீன கால சினிமாக்கான ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தலைவரை சொல்கிறார். அப்போது நெறியாளர் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை, ஏன்னா ஒரு ஹாஃப்வேல நிப்பாட்டிட்டார். யார்? ராம்கோபால் வர்மா. கிட்டத்தட்ட நெகட்டிவாக சொன்ன மாதிரி இப்போ நம்ம ட்வீட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நிப்பாட்டிட்டார். அப்போது நெறியாளர் வந்து சொல்கிறார், நான் இதே மாதிரி தான் ஒரு பெரிய ஸ்டார்ட்ட பேசினேன். அந்த பெரிய ஸ்டார் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் நடிக்கணும்னு ஆசை, ஆனால் என் ஃபேன்ஸ் வந்து அதை விரும்ப மாட்டுறாங்க. அவங்க என்கிட்டருந்து ஒரு ஹீரோயிசமான ஒரு கமர்ஷியல் படங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு வந்து என்னுடைய மார்க்கெட் பெருசாகிடுச்சு, என்னை நம்பி பணம் ஜாஸ்தி போடுறாங்க, ஸோ எனக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராம்கோபால் வர்மா ஆமாம் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய ஸ்டார் அகைன் ரஜினிகாந்தே சொல்கிறார். இப்போ ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக நடித்தார்னா நமக்கு பிடிக்காது, அதை ஃபேன்ஸும் விரும்ப மாட்டாங்க. அதே இது ஒரு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் அரை மணி நேரம் ஸ்லோ மோஷனில் ½ அன் ஹவர் நடந்து வந்துக்கிட்டே இருந்தால் ரசிகர்களுக்கு பிடிக்கும். அதுதான் ஹை பாயிண்ட் அப்படின்றாரு. அதை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, அதில் என்ன தப்புன்னு கேட்குறாரு. எப்படி? ரஜினிகாந்த் ஒரு படத்தில் டைலாகே பேசாமல் ½ அன் ஹவர் ஸ்லோ மோஷன் நடந்து வந்துகிட்டே இருந்தால் அதை ரசிகர்கள் ரசிப்பாங்க. அதுக்கு தான் காசு கொடுத்து உள்ளே போகிறாங்க, அந்த மூமெண்ட்டை அவங்க கொண்டாடுறாங்க, அதில் என்ன தப்பு? ஸோ இதை அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் அவரே ஒன்று சொல்கிறார், நான் பல வருஷத்துக்கு முன்னால் அமிஜின்னு கூட சொல்ல அமிதாப் பச்சன் நடித்த ஒரு படத்தை பார்த்தேன், அதில் ஒரு வயிறு வலி அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணுவார், எனக்கு அது பிடிக்கல அப்படின்றாரு. ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டார்ஸை டெமி காட்ஸாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட டெமி காட்ஸ் வந்து ஒரு கேரக்டராக நடித்தா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சினிமா அந்த மாதிரி மாறிடுச்சு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் மாறிடுச்சு, அது தப்பு இல்லையே, மக்கள் ரசனை மாறுது, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் மாறுது அப்படின்னு இந்த நடிகர்களுக்கான கேள்வியை 2 வகையாக பிரித்து சொல்கிறார். அவர் வந்து டக்குன்னு ஷாருக் சல்மான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போது கோலிவுட்டில் ரஜினி, விஜய், அஜித் இவங்கெல்லாம் மாஸ் படங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கைண்ட் ஆஃப் படங்கள் போகாமல், ரஜினி சார் நிறையா பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, கபாலி காலெலாம் எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஸோ தளபதி நிறையா படங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் கமர்ஷியல் படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதைத்தான் ஷாருக்கும் சல்மான் அங்கே பண்ணுறாங்க. ஷாருக் என்ன பயங்கரமாக அவர் பண்ண 2 படங்க, ஒன்று வந்து சக்குதே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மை நேம் இஸ் கான், வித்தியாசமான படம். சல்லுபாய் கேட்கவே வேணாம், பக்கா கமர்ஷியல். அமீர் கான் தான் வித்தியாசமாக பண்ணுறவர். ஸோ இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஷாருக்கையும் சல்மானையும் சொல்லியிருக்கலாம், ரஜினிகாந்த் பேரை சொல்லாமல். அவர் ஏன் ரஜினிகாந்தை சொல்கிறாருன்னா, இந்த கமர்ஷியல் டைப் ஆஃப் படங்கள் இருக்குல்ல, இப்போ இருக்கிற படங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காட்ஃபாதர் யாருன்னா ரஜினிகாந்த். ஸோ இந்த பேட்டியை